إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு முமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு முழு மனித சமுதாயத்தின் மீது செஞ்ச ஒரு ஆக பெரிய கிருபதான் ரப்புல் ஆலமீன் ஈருலக தலைவர் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி ரசூலாக கடைசி நபியாக இந்த உலகத்தின் பக்கம் அல்லாஹ் அனுப்பினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த கடைசி ரசூல் கடைசி நபி என்று வரக்கூடிய நேரத்தில் உலகத்தில் யாராலையும் அவரை மறுக்க முடியாத அளவுக்கு ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த மனிதனாக அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஆக்கினார். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, இன்னல்லாஹ தஹய்யரல் கபாயில் ஃபக்தாரல் அரப் فتخير العرب فاختار مضر فتخير مضر
فاختار بني قريش فتخير قريش فاختار بني هاشم فتخير بني هاشم فاختارني. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முழு மனித சமுதாயத்தில் இருந்து இன்னல்லாஹ தஹய்யரல் கபாயில் ஃபக்தாரல் அரப், அல்லாஹ் அரபு மக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். ஃபதஹய்யரல் அரப் ஃபக்தார முதர், அரபிகளுக்கு மத்தியில முதர் என்று செல்லக்கூடிய அந்த சமூகத்தார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கிறார். ஃபதஹய்யர முதர் ஃபக்தார குரைஷ், அந்த முதர் என்று செல்லக்கூடிய சமூகத்தில் இருந்து அல்லாஹ் குரைஷ் என்று செல்லக்கூடிய கோத்திரத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். ஃபதஹய்யர குரைஷ் ஃபக்தார பனி ஹாஷிம், அந்த குரைஷ் என்று செல்லக்கூடிய கோத்திரத்திலிருந்து அல்லாஹ் பனு ஹாஷிம் என்று செல்லக்கூடிய குடும்பத்தார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஃபதஹய்யர பனி ஹாஷிம் ஃபக்தாரனி, அந்த பனு ஹாஷிம் என்று செல்லக்கூடிய குடும்பத்திலிருந்து ரப்புல் ஆலமீன் கடைசி ரசூலாக கடைசி நபியாக அல்லாஹ் என்னைய தேர்ந்தெடுத்தான் என்பதாக சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ரப்புல் ஆலமீனுடைய ஒரு தெரிவு. ரப்புல் ஆலமீனுடைய ஒரு தெரிவு உலகத்துக்கு வரக்கூடிய ஆக கடைசி ரசூல், ஆக கடைசி நபி, ஆக சிறந்த வம்சம், ஆக சிறந்த குடும்பம், ஆக சிறந்த கோத்திரம், அதுல இருந்துதான் அல்லாஹ் எடுப்பான் என்பது அல்லாஹ் முடிவு செய்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்று வரக்கூடிய நேரத்திலேயும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குறைய யாராலையும் சொல்ல முடியாது. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்றாங்க. ஃபஅஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனுன் வஅஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. யா ரசூலல்லாஹ், உங்களைய விட ஒரு அழகான ஒரு முகத்தை, ஒரு அழகான ஒரு படைப்பை, ஒரு அழகான ஒரு மனிதனை எந்த கண்ணும் கண்டிருக்காது யா ரசூலல்லாஹ். எனவே தோற்றம் என்று வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தோற்றத்தில் அழகானவங்க யாருமே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்கள் இந்த காலத்துல ஒவ்வொரு ஆணுடைய ஒவ்வொரு பெண்ணுடைய தோற்றங்களை பார்த்து மயங்குறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தோற்றத்துல அழகானவங்க யாருமே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, வ அன அம்லஹ் வ அஹி யூசுப் அஸ்பஹ், எனக்கும் யூசுப் என்னுடைய சகோதரர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருடைய அழகுக்கு மத்தியில வித்தியாசத்தை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. உலமாக்கள் தெளிவு கொடுக்கக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கறதுக்கு பசந்தா இருப்பாங்க. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்கு அழகு மட்டுமல்ல, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அழகு கூடிக்கொண்டே போகும் என்பதாக. அத மாதிரி யாருதான் உலகத்தில் இருக்கிறாங்க, பார்க்க பார்க்க அழகு கூடிக்கொண்டே போகும். அது சுற்றிதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, லஸவாஹிபு யூசுஃப லவ் ரஅய்ன ஜபீனஹு லஅஸர்னல் குலூப அலல் யதி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த பெண்கள் ரெண்டு வரிசையாக வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நடுவால அனுப்பி ஒரு ஆப்பிளை கொடுத்து கத்தியை கொடுத்து நீங்க சீவுங்க என்று சொன்னா அழக பார்த்து மயங்கி அந்த ஆப்பிளை சீவுறதுக்கு பகரமாக விரலை சீவி விட்டுடுவாங்க. அவ்வளோ அழகானவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனா அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவனுடைய அழகு அந்த காலத்தில் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல பெண்கள் பார்த்தா விரலை வெட்டுறதுக்கு பகரமாக உள்ளத்தை வெட்டி கொள்வாங்க. அதை விட என்ற கணவன் அழகானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அததான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனுன். யாஸ்ல உங்களை விட அழகான ஒரு படைப்பை ஒரு மனிதனை எந்த கண்ணும் கண்டிருக்காது. வஅஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ. யா ரசூலல்லாஹ், உங்களைய போல ஒரு சிறந்த வம்சத்துக்குரிய ஒரு குழந்தைய எந்த பெண்ணும் பெத்தெடுத்திருக்க மாட்டான். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரப்புல் ஆலமீன் முழு மனித சமுதாயத்தில் இருந்து அல்லாஹ் அரபிகளை தேர்ந்தெடுக்கிறான், முதர தேர்ந்தெடுக்கிறான், குரைஷியை தேர்ந்தெடுக்கிறான், பனு ஹாஷிம் என்ற குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறான், கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேர்ந்தெடுக்கிறான்.
எனவே ஆக சிறந்த வம்சத்தில் இருந்த ரசூலுல்லாஹ் வாராங்க. خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. யா ரசூலுல்லாஹ் எல்லாம் குறைகளை விட்டும் பரிசுத்தமான நிலைமையில அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான், எந்த குறையும் இல்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ன நிலைமையை சொல்றேன், எவ்வளோ பெரிய அத்தரை ஊத்தினாலும் எவ்வளோ பெரிய அத்தரை பூசினாலும் அடிக்கிற வெயிலுக்கு போடுற வேர்வைக்கு கிட்ட வந்தான் நாத்தம் அடிக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வேர்வை இருக்குது, அந்த வேர்வை அம்பர் என்று சொல்லக்கூடிய அத்தரை விட வாசம், அதை விட வாசமாக இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல இருட்டு என்று எந்த இடமும் இல்லைன்னா, கையை தூக்கினா என்ற கக்கம் இருட்டாக இருக்கும், வாயை திறந்தா இருட்டாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய முழு உடம்பும் பிரகாசமாக இருந்துச்சு. நபி அவங்க ஒரு பாதையில போனா அந்த முழு பாதையும் வாசமாக இருக்கும். அதான் ஒரு பெரியார் சொல்றார், உன் पे कदमों पे चमक चांद सितारों पे नजर आए जिधर से वो गुजर जाए वही राह चमक जाए दमक जाए बने रौनक गुलजार. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாதையில போனாங்கண்டா அந்த பாதை ஒளியால மட்டுமல்ல, அந்த பாதை வாசத்தால நிறையும். எனவே யாருக்கு எந்த குறைய சொல்லலாம், எந்த குறையும் சொல்ல முடியாது. خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ. எல்லாம் குறைகளை விட்டும் பரிசுத்தமான நிலைமையில படைக்கப்பட்டார்கள். كَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. யா ரசூலல்லாஹ், இதை போல யாருக்கும் யாரையும் புகழ முடியாது. எப்படி சொல்லிட்டாங்கண்டா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதை போல அல்லாஹ் உங்களை படைத்திருப்பான் என்பதாக சொல்றான். ஏன் அப்படி சொன்னாங்க? பொதுவாக பொடியம்மார்கள் கண்ணாடிக்கு முன்னால போனா, வாலிபர்கள் கண்ணாடிக்கு முன்னால போனா, மூக்கு கொஞ்சம் ஒசந்திருந்தா ஜாயா இருக்குமே, என் கண் கொஞ்சம் நீல கலரா இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் என்ன நெத்தி கொஞ்சம் சுருங்கி இருந்தா நல்லா இருக்குமே, என்ன முடி கொஞ்சம் கிரேலா இருந்தா இப்படிதான் ஆசைப்படுறார். ஆனா அப்படி இல்லை, அவர் ஆசைதான் ஆனா இல்ல. ஆனா யா ரசூலல்லாஹ், நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி என்றா, நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதை போல அல்லாஹ் உங்களை படைத்திருப்பான். அந்த அளவுக்கு அழகா இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த குறையும் செல்ல முடியாத அளவுக்கு ஆக சிறந்த அமைப்புல படைத்து அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்க எடுத்து நடங்க. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்பதை ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே சொல்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தோற்றம் மட்டும் அல்ல, வம்சம் மட்டும் அல்ல, பண்பாடுகள் என்று வரக்கூடிய நேரத்திலேயும் எந்த குறையும் இல்லை. எனவே இந்த ரசூலின் மூலமாக தான் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஷரீஅத்தை தாரான். ஷரீஅத் என்று வரக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஷரீஅத்துடைய சுருக்கம் ரெண்டு தான். இஸ்லாத்துடைய கடமைகள் என்ன? இஸ்லாத்துடைய கடமைகள் ரெண்டு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுடைய வாழ்க்கை, அந்த மதீனாவுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு கடமைகளை அழகான அமைப்புல படிச்சு கொடுத்தாங்க. இஸ்லாத்துடைய கடமைகள் ரெண்டு. முதலாவது என்ன? ஹுகூகுல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. ரெண்டாவது என்ன? ஹுகூகுல் இபாத், ஒரு அடியான் ஏனைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த ரெண்டு கடமை தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே. எனவே இந்த ரெண்டு கடமைகளை மதீனாவுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க. நீங்க மார்க்கத்துடைய எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த மார்க்கத்துடைய எந்த சட்டமும் இந்த ரெண்டு, ஒன்றோ ஹுகூகுல்லாஹ், ஒன்றோ ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை அல்லது ஏனைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற ரெண்டுக்குள்ள தான் சுருக்க போகுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொல்ற ஒரு விஷயம்தான், ரப்புல் ஆலமீன் மா ஊஹிய இலைய அன் அஜ்மஅல் மால வ அகூன மினத் தாஜிரீன். ஏண்டா அல்லாஹ் எனக்கு வஹீயின் மூலமாக பொருட்களை சேகரித்து ஒரு வியாபாரியாக இருந்து முழு உலகத்தில் நீங்க வியாபாரம் செய்யுங்க என்பதாக அல்லாஹ் எனக்கு சொல்லவில்லை. ரப்புல் ஆலமீன் எனக்கு ஏவினதே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஹத்தா யஅதியகல் யகீன், மௌத் வர காட்டும்
வழிபடுங்க, அல்லாஹ்க்கு இபாதத் செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. ஒரு ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடியானாக வாழுங்க என்பதை தான் படிச்சோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மதீனாவுடைய வாழ்க்கையுடைய சுருக்கம், ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட ரகசிய தொடர்பு அல்லாஹோட வைக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தாங்க. அமுல்படுத்தியும் காட்டினாங்க, அமுல்படுத்தி காட்டினாங்க. ஒரு நாள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடுறாங்க. எங்கப்பா ரசூலுல்லாஹ் காணமே. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் அந்த நேரத்தில் ஒரு மலைக்கு மேலே ஏறி பார்க்கிறேன். இந்த முறை உம்ராக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த மலைக்கு ஏறக்கூடிய சந்தர்ப்பமும் அல்லாஹ் தந்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெய்த்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதில் இருக்கிறாங்க. மக்கள் யாருமே பொதுவாக போகாத இடம், ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு போய்த்து சுஜூதில் இருக்கிறாங்க. சுஜூதில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னுக்கு நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் உடைய சுஜூத் முடியல, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, எலும்பல்ல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க? ஏன் அழுந்த காரணம், ஒரு நீண்ட சுஜூத் நடக்குது, எந்த அசைவும் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு மனிதனாக இருந்து இவ்வளவு சுஜூத் செய்ய முடியாது நினைச்சிட்டாங்க. ரசூல்லா வஃபாத் ஆகிட்டாங்க என்பதாக. அந்த அழகியுடைய சத்தத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே உட்கார்ந்து சலாம் கொடுக்குறாங்க. கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் என்ன பிரச்சனை? சொன்னாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை யார் சொல்ல, உங்களைய தேடி கொண்டிருந்தோம், பார்த்தா நீங்க இங்க சுஜூதில் இருக்கிறீங்க, உங்களோட சுஜூதுடைய நீளத்தை பார்த்து நான் நினைச்சிட்டேன் அல்லாஹ் உங்களை எடுத்துட்டான் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில் அப்படி ஒரு சுஜூத் ஒன்று செஞ்சிருப்போமா என்பதை யோசிங்க. சுஜூத் அல்லாஹுடைய மஹப்பத்துல, அல்லாஹுடைய இன்பத்துல, அல்லாஹுடைய இரக்கத்துல, லவ்ல, பாசத்துல சுஜூத செஞ்சா தலைய தூக்குறதுக்கு மனசே இல்லை. நீண்ட சுஜூத், அசைவு ஒன்றுமே இல்லை, மவுத் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சுஜூத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரகசிய தொடர்பு ரப்புல் ஆலமீனோட இதை முழு உம்மத்துக்கும் படிச்சு கொடுத்தாங்க. மதீனாவுடைய வாழ்க்கையில சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையில ஹுகூகுல்லாஹ்வுடைய விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அது சுற்றி தான் நீங்க பாருங்க, தஹஜ்ஜுதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுமினாங்க என்ற ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்த வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்த வலக்கல் ஹம்து அன்தல் ஹக் ووعدك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعة حق. اللهم அந்த துஆவை பாருங்க, ஒரு மனிதன் தனக்கு முன்னால உள்ள ஒருவரோட எப்படி பேசுவாங்களோ அத போல ரப்புல் ஆலமீனோட பேசுறாங்க. அன்தல் ஹக், யால நீ ஹக்கானவன், உன்னுடைய வாதா ஹக்கானது, உன்னுடைய சந்திப்பு ஹக்கானது, சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, நபிமார்கள் உண்மையானவர்கள். யா அல்லாஹ், நான் பாவி, யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிடு யா அல்லாஹ். அந்த அளவுக்கு நேரடியா ஒரு மனிதனை பார்த்து பேசுறத போல தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹோட ரகசியம் பேசுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹுகூகுல்லாஹ் என்று வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்த பாடம், மதீனாவுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வோட ரகசிய தொடர்பு வைங்கோ. ரெண்டாவது தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுடைய ஏனைய படைப்புகள், அந்த படைப்புகளுடைய ஹக்க நீங்க மீற வேண்டாம். அந்த படைப்பு அது முஸ்லிமாக இருக்கலாம், அந்த படைப்பு ஒரு காஃபிராக இருக்கலாம், அந்த படைப்பு மனிதன் அல்லாத ஒரு மிருகமாக இருக்கலாம். ஏனைய படைப்புகளுடைய ஹக்குகள்ல நீங்க குறைபாடு செய்ய வேண்டாம் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுடைய வாழ்க்கையில படிச்சு தந்த பாடம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பத்ருடைய போர் நடக்குது. சும்மா யோசிச்சு பாருங்க, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் உள்ள போர், ஹக்குக்கும் பாத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துஆ, யா அல்லாஹ் இந்த சின்ன கூட்டத்தை நீ பாதுகாக்காட்டி உன்னைய வணங்குறதுக்கு யாருமே உலகத்தில் இருக்க மாட்டாங்க யா அல்லாஹ். அந்த அளவுக்கு பலகீனமான பட, 313 பேர், காஃபிர்கள் 1000க்கு மேல.
அவங்கக்கிட்ட ஆயுதங்கள், வாகனங்கள் எல்லாமே இருக்குது. இந்த நேரத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க ரெண்டு சஹாபாக்கள். ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாப்பாவோட ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. மக்கள் இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் நடுவில் அபூ ஜஹலை சந்திக்கிறார். அபூ ஜஹல் நிப்பட்டுறாங்க, கேட்குறாங்க எங்கே போறீங்க? நாங்கள் மதீனாக்கு போகிறோம். சொன்னாங்க நாங்கள் இப்போ அனுப்ப மாட்டோம், ஏன்னா நாங்கள் அனுப்பினா நீங்கள் பெய்த்து இப்போ நடக்கக்கூடிய போரில் எங்களுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்ய வருவீங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒரு வாக்கொண்டு கொடுக்குறாங்க, இல்லை நாங்கள் போனாலும் உங்களுக்கு எதிராக இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டோம். எனவே அனுப்பப்பட்டுச்சு, மதீனாக்கு போகிறாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் இப்படி வரக்கூடிய நேரத்தில் அபூ ஜஹிலை சந்திச்சோம், அபூ ஜஹிலுக்கு ஒரு வாக்கொண்டு கொடுத்தோம், ஆனா நாங்க இஸ்லாத்துடைய முதலாவது யுத்தம், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில முடிவு செய்யக்கூடிய யுத்தம், நாங்க கலந்து கொள்ள தயாரா இருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், ஒரு காஃபிருக்கு கொடுத்த வாக்கு ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்த வாக்கு அல்ல. நானும் நீங்களும் அந்த இடத்துல இருந்தா அவன் என்ன சிறுநீர் கழிச்சு கழுவாதவன், அவனுக்கு என்ன வாக்கு மண்ணாங்கட்டியம், நீ வா, நாங்க என்ன சொத்தை பாதுகாக்கவா, இஸ்லாத்தை பாதுகாக்க யுத்தம் செய்ய போறோம், போம் என்றுதான் சொல்லுவோம். பலஹீனமான படம் 313, என்ன 2 கிடைச்சா பெரிய வேலை 315. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நஃபி லஹும் பி அஹ்திஹிம் வ நஸ்தஈனுல்லாஹ அலைஹிம். இல்ல ஹுதைஃபா, நீங்க எந்த வாக்க கொடுத்தீங்களோ அந்த வாக்க நாங்க பூர்த்தி செய்வோம், நீங்க வரவான அவர்களுக்கு எதிராக நாங்க அல்லாஹ் இடத்துல துஆ கேட்போம். ஒரு காஃபிருக்கு கொடுத்த வாக்க நீங்க மீற வானம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்குறாங்க. ஹுகூகுல் இபாதுடைய பாடம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு, குடும்பத்தார்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு எவ்வளவு மீறும். மதீனாவுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்த ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த பாடம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில இந்த 2 கடமைகள், ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத், இதுதான் இஸ்லாத்துடைய சுருக்கம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய கடைசி கட்டங்கள் உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு 13 நாட்களுக்கு முன்னால அபூ முவைஹிபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னாங்க, கொஞ்சம் வாங்க, நான் ஜன்னத்துல் பக்கீஅக்கு போகணும், அங்க உள்ள ஜனாசாக்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க, ஜன்னத்துல் பக்கீஅல நீண்ட நேரம் அழுறாங்க, அவங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்றாங்க. அதுக்கு பின்னால அபூ முவைஹிபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ஹுய்யிர்து, ரப்புல் ஆலமீன் எனக்கு இக்தியார், தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி சந்தர்ப்பத்தை தந்தார். قد أوتيت بمفاتيح خزائن الدنيا والخلد فيها ثم الجنة. ரப்புல் ஆலமீன் ஒரு பக்கத்துல எனக்கு சொன்னான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முழு உலகத்துடைய எல்லாம் ஹஸானாக்களுடைய தொரப்பு உங்களோட கையில தாரோம், அதோட உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை உலகத்துல தாரோம், அதோட உங்களுக்கு மௌத்தாகின உடனே சொர்க்கத்தையும் தாரோம். உலகம் அழிஞ்ச உடனே சொர்க்கம், உலகம் அழிய காட்டி நீங்க வாழ்வீங்க, முழு உலகத்துடைய எல்லாம் ஹஸானாக்களுடைய தொரப்பையும் தாரோம். இது ஒன்று. 2வது லிகாஉ ரப்பி, அப்படி இல்லாட்டி நீங்க என்ன சந்திக்க தயாரா என்பதாக ஒன்றோ முழு உலகத்துடைய எல்லாம் ஹஸானாக்களுடைய தொரப்பு, நிரந்தரமான துனியா அழிய காட்டும் வாழ்க்கை, அதுக்கப்புறம் சொர்க்கம், எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒண்ணுமா, அல்லது இப்ப நீ வந்து சந்திக்க தயாரா? இதை சென்னுடனே அபூ முவைஹிபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த முதலாவது தேர்ந்தெடுங்க யா ரசூலல்லாஹ், முழு உலகத்துடைய ஹஸானாக்கள் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை உலகம் அழிய காட்டியும் கிடைக்கும், மௌத்து ஆகின உடனே சொர்க்கம் கிடைக்கும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபா முவைஹிபா இஹ்தரது லிகா ரப்பி, இல்ல அபு முவைஹிபா, நான் அல்லாஹ்வை சந்திக்கிறதை தேர்ந்தெடுத்துட்டேன் என்பதாக. அதான் இது மௌத்துக்கு 13 நாட்களுக்கு முன்னால். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதோட தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஆரம்பிக்குது, ஒரு தலைவலி ஆரம்பிக்குது. தாங்க இயலாத அளவுக்கு வருத்தமாக இருந்துச்சு, தாங்க இயலாத அளவுக்கு. ரிவாயாத்கள்ல வருவது தலையை அப்படியே பிடிச்சு கொண்டே இருப்பாங்க, தலையில பேண்டேஜ் போட்டுக்கொண்டே இருப்பாங்க, வருத்தத்துல கத்தி கொண்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கேட்பாங்க, நாளைக்கு நான் யார்ட வீட்டில், நாளைக்கு சஃபியாட, நாளைக்கு யார்ட வீட்டில், நாளைக்கு ஆயிஷாட ரலியல்லாஹு அன்ஹா, நாளைக்கு யார்ட வீட்டில், நாளைக்கு ஸைனப்ட. ஒவ்வொரு மனைவிமார்கள் அந்த நேரத்திலையும் ஒவ்வொரு மனைவிமார்களுடைய ஹக்க பேணினாங்க. ஆனா மனைவிமார்கள் விளங்கினாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டை மாறி மாறி போறதுக்கு அவ்வளவு சிரமம் என்பது விளங்குச்சு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு விளங்குது நீங்க ஒரு இடத்துல இருக்கிறத விரும்புறீங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டில் இருக்கிறதுக்கு விரும்புறீங்க, நாங்கள் அதுக்கு அனுமதி தாரோம். ரசூலுல்லாஹ் செல்றாங்க, நீங்க உண்மையா சந்தோஷமா தாரீங்களா? சந்தோஷமா தாரோம் யா ரசூலல்லாஹ், நீங்க போய் ஆயிஷாவுடைய வீட்டில் ரலியல்லாஹு அன்ஹா. எனவே திங்கக்கிழமை எந்த அளவுக்கு ஆகிட்டேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடந்து போக முடியாத ஒரு நிலைமை, நடந்து போக முடியாத ஒரு நிலைமை. ரலியல்லாஹு அன் ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன் 2 பேர் தோளால பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கால் இழுப்பட்ட நிலைமையில அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டுக்கு திங்கக்கிழமை போறாங்க. அடுத்த திங்கக்கிழமை வரக்காட்டியும் கடைசி மௌத்து வரக்காட்டியும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்திலேயும் இமாம் ஜமாஅத் என்று வரக்கூடிய நேரத்தில் கடைசி கட்டம் வர காட்டி முடியுமான வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இமாம் ஜமாஅத்துக்கு கொண்டு போனாங்க, இழுத்து கொண்டு போனாங்க, தூக்கி கொண்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை கொண்டு போங்க. நான் என்ன விஷயத்தை சொல்ல பார்க்கிறேன் என்றா, இஸ்லாத்துடைய சுருக்கம் 2 தான், ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத். இந்த நேரத்திலேயும் ரசூலுல்லாஹ் தொழுகைய, ரசூலுல்லாஹ் இமாம் ஜமாஅத்தை விட இல்ல. நான் இந்த நேரத்திலும் இமாம் ஜமாஅத்துக்கு போறேன். தொழுவிக்கிறாங்க, உட்கார்ந்து கொண்டு தொழுவிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்திலேயும் படைப்புகளுடைய ஹக்கு என்ன, மனைவிமார்களுடைய ஹக்குல அநியாயம் செய்ய வேண்டாம் என்பதை படிச்சு கொடுக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சரியா செவ்வாய்க்கிழமை, திங்கிழமை வராங்க, செவ்வாய்க்கிழமை வஃபாத் ஆகிறதுக்கு 6 நாட்களுக்கு முன்னால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட சஹாபாக்கள் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்த உடனே தமிஅத் ஐனா, ரசூலுல்லாஹ்வுடைய கண்களால கண்ணீர் அப்படியே கொட்டிச்சு, ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டு. சஹாபாக்களை பார்த்து சந்தோஷத்துல, மர்ஹய்யாக்குமுல்லாஹ் மர்ஹபன் பிக்கும், வாங்க வாங்க வாங்க, ரசூலுல்லாஹ் வெல்கம் பண்றாங்க, வாங்க உள்ளுக்கு வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆக்கள் இந்த ரிவாயத்தில் வந்திருக்குது. ஹஃபிதகுமுல்லாஹ், ரஃபஅகுமுல்லாஹ், வஃபககுமுல்லாஹ், ஹதாகுமுல்லாஹ், கப்பலகுமுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களை பார்த்து வாய் நிறைய துஆக்கள் ஓதுறாங்க. ஹஃபிதகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பா தரவானாக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு கீழே உங்களை அல்லாஹ் வைப்பானாக. ஆவாக்குமுல்லாஹ், அல்லாஹ் அழகான இடங்கள் உங்களுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு செய்வானாக. ரஃபஅகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உயர்வை தருவானாக. வஃபகுகுமுல்லாஹ், அல்லாஹ் நல்ல நல்ல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக. கப்பலகுமுல்லாஹ், அந்த செய்யக்கூடிய எல்லாம் அமல்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்படி ரசூலுல்லாஹ் 7, 8, 10 துஆக்கள் ஓதுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த துஆ அந்த சஹாபாக்களுக்கு மாத்திரம் அல்ல. ரசூலுல்லாஹ் அந்த ரிவாயத்தில் கடைசியாக, நான் உங்களை சாட்சியாக ஆக்கிறேன், எனக்கு பின்னால் உங்களுக்கு பின்னால வரக்கூடிய உம்மத்தார்களுக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைங்கோ, இந்த துஆவை எத்தி வைங்கோ என்பது ஆசை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த நபியும் தன்னுடைய வஃபாத்துக்கு முன்னால பின்னுக்கு வரக்கூடிய உம்மத்துக்கு சலாம சொல்லுங்கன்னு சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு உங்களுக்கு
கடைசி வஃபாத்துக்கு 6 நாட்களுக்கு முன்னால பின்னுக்கு வரக்கூடியவர்களுக்கு சலாத் ஏத்தி வைங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வஃபாத் ஆகிறதுக்கு 5 நாட்களுக்கு முன்னால. எனவே புதன்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எலும்பேலா நடக்கேலா. இந்த நேரத்துல சஹாபாக்கள் 2 பேருக்கு வர சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபضல் இப்னு அப்பாஸ் 2 பேருக்கும் சொல்றாங்க, என்னைய மஸ்ஜிதுக்கு கொண்டு போங்க, என்னைய மிம்பர்ல உட்கார வைங்க என்பதாக சொல்றாங்க. நடக்கேலா, மஸ்ஜிதுக்கு கொண்டு போங்க, மிம்பர்ல உட்கார வைங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஸ்ஜிதுக்கு கொண்டு போறாங்க, மிம்பர்ல உட்கார வைக்கிறாங்க. அந்த மிம்பர்ல உட்கார்ந்து முழு சஹாபாக்களை பார்த்து, யா அய்யுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னி கத் தனா மின்னி ஹுகூகுன் மின் பைனி அத்ஹுரிக்கும், நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது, நீங்க எனக்கு இட்டால எடுக்க வேண்டிய சில உரிமைகள் இருக்குது என்பதாக சொன்னாங்க. அதோட முடிக்கல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னி, நான் யார் சரி உங்களுக்கு ஜலத்து லஹு தஹரன் ஃபஹாதா தஹரி ஃபல்யஸ்தக்து மின்ஹு, சொன்னாங்க, நான் உங்கள் யாருக்கு சரி நான் அடிச்சிருந்தேன் என்ற அவருடைய முதுகுக்கு, இதோ என்னுடைய முதுகு தயாரா இருக்குது, நீங்க எனக்கிட்ட இப்பே நீங்க கிசாஸ் எடுத்துக்கோங்க, என்ற முதுகுக்கு அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி சொன்னாங்க, நான் யாருக்கு சரி கத் ஷதம்து லஹு இர்தன் ஃபஹாதா இர்லி ஃபல்யஸ்தக்தி மின்ஹு, நான் யாருக்கு சரி ஏசி அவருடைய மானத்தை இல்லாமக்கி இருந்தா, இதோ என்ற மானத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன், என்ன மானத்தை வந்து நீங்க எடுங்க, பிரச்சனையே இல்லை. ஃபஇன்னி இதா கத் அஹத்து லஹு மாலன் ஃபஹாதா மாலி ஃபல்யஸ்தக்தி மின்ஹு, நான் யார்கிட்ட சரி பணத்தை சொத்தை எடுத்திருந்தா, இதோ என்ற பணம் முன்னால இருக்குது, வாங்க அந்த பணத்தை திருப்பி எடுங்க சொல்லிட்டு சொன்னாங்க, எடுக்கிறது செய்யறது எல்லாம் இப்பே செஞ்சுக்கோங்க, நான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்துல தீபுன் நஃப்ஸ், பரிசுத்தமான நிலைமையில போய்த்து சந்திக்க விரும்புறேன் என்பதாக சொன்னாங்க. இவ்வளவுக்கு இந்த நபி யாரு, இவ்வளவுக்கு இந்த ரசூல் யாரு? லிவாஉல் ஹம்தி பியதி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் புகழுக்குரிய கொடி என்னுடைய கையில தான் இருக்கும். குல்லுன் நாஸ் தஹ்த லிவாஇ ஆதம் வமன் சிவாஹும், எல்லா மனிதர்களும் ஏன் அந்த கொடிக்கு கீழே தான் இருப்பாங்க, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இருந்து கடைசி மனிதன் வரும் வரை. அதோட மட்டும் இல்ல, ஃபஇன்னல் ஜன்னத ஹுர்ரிமத் அலல் அன்பியாஇ ஹத்தா அத்குலஹா, நான் சொர்க்கத்துக்கு நுழையாத வரை எந்த நபிக்கும் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. அந்த அளவுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதாக சொன்ன ரசூலுல்லாஹ், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌத்துக்கு 5 நாட்களுக்கு முன்னால மிம்பர்ல மேல ஏறி முழு மக்களை பார்த்து செல்றாங்க, யாருக்கு சரி ஏசி இருந்தா அடிச்சிருந்தா, இதோ நான் தயாரா இருக்கிறேன், எனக்கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. ஆனா யாருமே எலும்பல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லுஹருக்குரிய நேரம் வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருமே எலும்பல்ல செல்றாங்க, இது போதா, நான் மருவ வந்து உங்களுக்கு சொல்லுவேன். லுஹருடைய தொழுக முடியுது, மருவ மிம்பருக்கு மேல ஏறுறாங்க. அதுக்கு பிறகு மன் கான இந்தஹு ஷைஉன் ஃபல்யருத்தஹு, யாருக்கு சரி என்ன சரி எடுக்க இருக்குதுண்டா எடுத்துக்கோங்கப்பா என்பதாக சொல்றாங்க. ஃபலா தகுல் ஃபுதூஹுத் துன்யா, நீங்க நினைக்க வேணாம் இது துனியாவுடைய இழிவு என்பதாக. இன்ன ஃபுதூஹத் துன்யா ஐஸர் மின் ஃபுதூஹில் ஆஹிரா, இந்த துனியாவுடைய இழிவு இருக்குதே, இதை விட பயங்கரமானது ஆஹிராவுடைய இழிவு. இது பிரச்சனையே இல்லை, இது பிரச்சனையே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உம்மத்துக்கும் படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்துல யாரோட மனக்கசப்போட, யாரோட சண்டை பிடிச்ச நிலைமையில, யாரோட வாக்குவாதத்துடைய நிலைமையில நானும் நீங்களும் வசியத் செய்யறது என்ன? நான் மௌத்தாகினாலும் அவனை ஜனாசா வீட்டுக்குள்ள கொண்டு வரவானம். மகனுக்கும் படிச்சு கொடுக்கறது என்ன? அந்த வீட்டுக்கு நீ தொடர்பே வச்சுக்கொள்ளவானம். எனக்கு தேவையில்லாட்டி உனக்கும் தேவையில்லதான். ஆனா ரசூலுல்லாஹ் முழு உம்மத்துக்கும் படிச்சு கொடுத்தாங்க. எந்த பாவமும் செய்யாத நபி மௌத்தாகிறதுக்கு 5 நாள் தான். ஆனா மக்களை மன்னிங்க, எனக்கிட்ட பழி வாங்கணுமா வாங்குங்க, அவ்வளவுதான். ஏன்?
நான் குற்றவாளியாக அல்லாஹ்வை சந்திக்க விரும்பவே இல்லை என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தந்த பாடம். கடைசி சக்கராத்துடைய நேரங்கள் வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்லி கொண்டிருந்த வார்த்தை தான், யா உம்மதி யா உம்மதி அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலகத் ஐமானுக்கும். உலமாக்கள் இந்த ஹதீஸை வச்சு விளங்கப்படுத்துறாங்க. கடைசி நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் ஹுகூக்குல் இபாத படிச்சு கொடுக்குறாங்க. ஹுகூக்குல்லா, என்னுடைய உம்மத்தார்களே தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜும்ஆக்கு வந்திருக்கிறோம். ரபீஉல் அவ்வல் மாதத்தில் வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ரபீஉல் அவ்வல் 12ஆம் தேதி பிறந்தாங்க என்றதுல கருத்து வேறுபாடு. ஆனா 12ஆம் தேதி மௌத்தாகினாங்க என்றதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதிகமான உலமாக்களுடைய கருத்து 12ஆம் தேதி தான் வஃபாத் ஆகினாங்க. அந்த ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் எடுத்து நடந்தாதான் எங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வச்சிருக்கிறான். ஒரு வாப்பாக்கு ஒரு மகன் ரொம்ப மோசமான முறையில நடந்து கொள்றான். வாப்பா சொல் பேச்ச கேட்கிறானே இல்ல. அந்த வாப்பா மௌத்துடைய நேரத்துல மகன் கடைசியா ஒரு வசியத்தை செய்தேன், கொஞ்சம் கேட்டுக்கொள்றியா? எவ்வளோ கெட்ட மகனாக இருந்தாலும் அந்த மகனுடைய உள்ளம் கொஞ்சம் உருகும். அடே, இந்த கிழவன் சொல்றது இவ்வளோ காலம் தான் கேட்கல, பாப்போமே என்ன சொல்லி தொலைக்கிறார் என்று கேட்போமே என்று சரி கோய்ப்பாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ விஷயங்கள் படிச்சு கொடுத்தாங்க. ஒன்றையும் நாங்க செய்ய தயார் இல்லையா? சரி, ஆக கடைசியாக சக்கராத்துடைய நேரத்தில் ஏ உம்மத்தார்களே அஸ்ஸலா, தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்களே. ஆக குறைஞ்சது கெஞ்சி காலை பிடிச்சு கேட்கிறேன். இந்த அஸ்ஸலா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வசியத்தை, கடைசி நசியத்தை, அதை கூட நானும் நீங்களும் எடுத்து நடக்கலாட்டி எந்த முகத்தோட ரசூலுல்லாஹ் போய்த்து சந்திப்போம்? எந்த வாயால சொல்லுவோம் நான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்? எந்த சிந்தனைகளுக்கு இருக்கலாம் நான் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் என்பதாக? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த மஜ்லிஸிலிருந்து எழும்பி போக முன்னால நாங்க கலா வாக்கின எல்லாம் தொழுகைக்கு தௌபா, யால இதுக்கு பிறகு கலா ஆக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி சக்கராத்துல முழு உம்மத்தை பார்த்து யா உம்மதி அஸ்ஸலா அஸ்ஸலா, அந்த நசீஹத்தை நான் எடுக்க தயாராக இருக்கிறேன். அந்த நியத்தோட நாங்க போகணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் எடுத்து காட்டினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் மயங்கி விழுறாங்க. தண்ணியை குடிச்சா ஓட்டைகளால வெளியே வருவது. 6 நாட்கள் இதே நிலைமையில சக்கராத்துல இருந்தாங்க, மயக்கத்தில் இருந்தாங்க. எப்பெல்லாம் தெளிவு வருமோ சொல்லுவாங்க, தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா என்பதாக சொல்லுவாங்க. லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. சஹாபாக்கள் எடுத்து காட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன் கர்பலாவுடைய யுத்த காலத்துல விரோதிகள் 4000, முஸ்லிம் இவருடைய பக்கத்துல 52 பேர் தான். இந்த நேரத்துல விரோதிகளுக்கு செய்தி அனுப்புறாங்க. என்ன செய்தி? லொஹருடைய நேரம் ஆகிட்டு, கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நாங்க லொஹர தொழுதுட்டு வாரோம். விரோதிகள் சொன்னாங்க, இல்ல, அடிச்சு முடிப்போம் என்பதாக. இந்த நேரத்துல சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர், குறிப்பாக வாலிபர்களே, சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் அந்த நேரத்தில் என்ன சொல்றாரு? நாங்க தொலை தேவையில்லை என்று சொன்னார். இல்ல எங்கட 52 பேரை 2ஆக பிரிப்போம். 52ல 26 யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கட்டும், மத்த 26 பின்னுக்கு இமாம் ஜமாத்தோட தொழட்டும். அவங்க தொழுந்துட்டு முன்னால வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்தவங்க பின்னுக்கு வரட்டும். அந்த நேரத்திலையும் உயிர் போகுது, ஆனா தொழுகைய இமாம் ஜமாத்தோட மிஸ் பண்ண மாட்டோம். எனவே ரசூலுல்லாஹுடைய கடைசி வசியத் நசியத் உம்மத் என்ற அமைப்புல ஹிம்மத்தா நியத்தை வைங்க, யா அல்லாஹ் இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹுடைய கடைசி நசியத் என்ற அமைப்புல உம்மத்தார்களே தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க. அந்த ரசூலுல்லாஹுடைய வேண்டுகோளை நான் ஒரு நாளும் விட மாட்டேன். இது ஹுகூக்குல்லா. தொழுகை வந்துச்சா அல்லாஹுடைய ஏனைய கடமைகள் எல்லாமே வந்துடும். 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? வமா மலகத் ஐமானுக்கும், உங்களோட வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமைகளோட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. பயங்கரமான வார்த்தை.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்போ உலகத்துல அடிமைத்தனம் என்றது யுனைடெட் நேஷன்ஸ் இல்லாமக்கிட்டாங்க. அடிமைகள் என்று யாருமே இல்ல. அந்த காலத்துல அடிமைகள் என்று சொன்னா ஒரு வியாபார பொருளை போல வாங்கலாம், விற்கலாம், உடலுறவு கொள்ளலாம். அத மாதிரி தான் அடிமைகளை ரொம்ப சீப்பாக வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நசீஹத், தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்களோட வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளோட விஷயத்துல அல்லாஹ் பயந்துக்கோங்க. உம்மா வாப்பாட விஷயம் என்று செல்லல்ல, மனைவியுடைய விஷயம் என்று செல்லல்ல, முஸ்லிம்களுடைய விவகாரம் என்று செல்லல்ல, சுதந்திரமான மனிதர்கள் என்று செல்லல்ல, ஆக கீழ் தட்டுல உள்ள அடிமைகளோட விஷயத்துல அல்லாஹ் பயந்துக்கோங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, உம்மா வாப்பாட விஷயத்துல எவ்வளவு பயப்படணும். எப்படியா கொண்ட நசீஹத். இதுல ரசூலுல்லாஹ் ஹுகூகுல் இபாத், நீங்க ஏனைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. தொழுகை வந்துச்சேண்டா ஹுகூகுல்லா எல்லாமே வந்துடும். அடிமைட விஷயத்திலே நீங்க பயப்படுறீங்கண்டா ஹுகூகுல் இபாத் எல்லாமே வந்துடும். நாங்க கடையில் உள்ளவனுக்கு எப்படி பேசுறோம், அடே விலக்கி போடுவன், நான் தான் பொஸ், சரியா நீ வாயாடிச்சு கொண்டு வராத. எவ்வளோ கலச காட்டுறோம், எவ்வளோ பாவம் என்றதை யோசிங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வசியத் என்ன? அடிமைகள விஷயத்திலே அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஆனா உம்மா வாப்பாக்கே தூசணத்தால் ஏசக்கூடியவர்களை நாங்க கண்டிருக்கிறோம், பதுஆ செய்யறவங்களை நாங்க கண்டிருக்கிறோம், கையை தூக்குறவங்களை நாங்க கண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வசியத் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம். ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத், இந்த ரெண்டையும் ரசூலுல்லாஹ் கடைசி வஃபாத்துடைய நேரத்தில் மீட்டிக் கொண்டே இருந்தாங்க. இதுதான் முழு மதீனாவுடைய வாழ்க்கையுடைய சுருக்கம், இதுதான் முழு இஸ்லாத்துடைய சுருக்கம். முழு இஸ்லாத்துடைய சுருக்கம் இதுதான். அதுக்கு பின்னால அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, இதோ யா அல்லாஹ் என்ற ஆக பெரிய நண்பன் நீதான் யா அல்லாஹ், நான் ஆஜராகிட்டேன், நான் தயாராக இருக்கிறேன், நீ என்னை எடுத்துக்கோ யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய ஆக பெரிய பாடம். ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துடைய நேரத்தில் ரெண்டு நசீஹத், முழு இஸ்லாமும் அந்த ரெண்டு நசீஹத்துக்குள்ள இருக்குது. தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க, அடிமைகள விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க என்றா என்ன? ஹுகூகுல்லா, அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. அடிமைகளுடைய விஷயம் என்றா ஹுகூகுல் இபாத், ஏனைய படைப்புகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் என்று சொல்றது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால வஹி இறங்குறது அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். சஹாபாக்கள் சஃபியா பின்து அப்துல் முத்தலிப் கவிதைகளை படிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களோட மௌத்து எங்களுக்கு கவலை என்றதை விட உங்களோட மௌத்தோட வஹி வாரது, ஜிப்ரீல் வாரது, அல்லாஹ்வுடைய மெசேஜஸ் வாரது நிற்கிதே, அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஷரீஅத்தை பூர்த்தியாக்கினான். முழுமையான தீன் எங்களுக்கு முன்னால வச்சு இந்த தீனின் பிரகாரம் வாழுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே நாங்க ஜும்ஆ முடிஞ்சு போகக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மீட்டி காலில் புழுவணும் என்றா கேட்குறேங்க, காலில் புழுந்து கேட்குறோம், தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க. தொழுகை இல்லை, இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. ரசூலுல்லாஹ்வோட உண்மையான முஹப்பத் இருக்கிறதாக இருந்தா அந்த ரசூலுல்லாஹ் கடைசி சக்கராத்தில் செஞ்ச இந்த நசீஹத்தை எடுத்துக்கொள்வோம். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله. فاتقوا الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. أحبتي في الله، إن الكرم قلب المؤمن، وهو الأصل الأصيل للإنسان في الأمور الدنيوية والأخروية، وهو مأوى محبة الله سبحانه وتعالى. فالله ينظر إلى قلب الإنسان وعمله، وفي صلاحه صلاح الدين،
وفي فساده فساد الدين، حيث قال النبي صلى الله عليه وسلم: ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله، ألا وهي القلب، وتزكيته واجبة لكل مؤمن لأن النجاة موقوفة في الآخرة. وقال تعالى: يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. أما إيذاء قلب المؤمن فحرام إجماعا بكل حال، وإعزازه واجب ومشروع لكل عامل. لنا حث الشارع ولا اللخذ والمحبة المشروعية الإسلامية، ونهى عن سوء الظن والحسد والبغل وكسر القلوب، لأن من أعظم مقاصد الشرعية الإسلامية إدخال السرور في القلوب الإنسانية، خاصة في الصدور الإيمانية. اللهم اجعلنا ممن كان قلبه صفاء سليما ليس فيه الغلول والغرور، وأستغفر إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله، فاتقوا الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. واعلموا عباد الله إن الله أمركم أمرا عميما، وبدأ بنفسه تكريما، وثنى بملائكته المقدسة تعظيما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأحياهم عثمان، وأقضاهم علي، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله رضي الله عنهم أجمعين. اللهم اغفر للعباس وأولاده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، ودمر أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، ولا تشفي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. الله
بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس
சகல உற்றார் உறவினர்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். தகவல் மூத்த மகன் சட்டத்தரணி ஏஎல் ஹில்மி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜனாசா அறிவித்தலொன்று பொத்திவில் சின்ன புதுக்குடியிருப்பு 6ஐச் சேர்ந்த முகம்மது இஸ்மாயில் ஆதன் லப்பை சட்டத்தரணி அவர்கள் இன்று காலமாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் ஆதங்கண்டு அலிமாக்கண்டி என்பவரது அன்பு கணவரும் சட்டத்தரணி ஏஎல் ஹில்மி, ஏஎல் அஸ்மி ஆணையாளர் சட்டத்தரணி ஏஎல் ஃபௌமி, ஏஎல் ரிஸ்மி, மர்ஹூம் ஃபாத்திமா ரிஸ்னா ஆகியோரின் அன்பு தந்தையும் ஆவார். அன்னாரின் ஜனாசா நல்லடக்கம் இன்று மாலை 5 மணியளவில் பொத்திவில் ஜலாலுதீன் சதுக்க மையவாடியில் இடம்பெறும் என்பதனை சகல உற்றார் உறவினர்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். தகவல் மூத்த மகன் சட்டத்தரணி ஏஎல் ஹில்மி. வஸ்ஸலாம்.